ஸோ இப்போ ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது, வேகமாக நடக்குது. ரெண்டு பேருக்கும் அதாவது செலவு பண்ணுறாரு, அன்புமணி செலவு பண்ணுறாரு, ராமதாஸ் வந்து ஏதாவது கொடுத்ததை வாங்கிக்கின்னு போஸ்டிங் போட்டுக்கினே இருக்கிறாரு. அந்த கேள்வி கிட்ட தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு சார். சௌமியா இருக்கிறவெல்லாம் அதெல்லாம் ஒட்டாது, அது முடிஞ்சிடுது. இந்த பக்கம் நான் அடிக்கடி சொல்கிறது அந்த சுசிலா இருக்கிறவரெல்லாம் முடிஞ்சு. சுசிலா தான் சூத்திரதாரி, அவங்க தான் இயக்குறாங்க. சௌமியா பார்த்தோன்னா ஆட்டம் கண்டுடுவார். நான் சொல்கிறேன், தொடர் நடிக்குவார், அடிச்சுக்குவார். அன்புமணி கதை முடித்து வைப்பார் யார்? ராமதாஸ். கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அப்புறம் ராமதாஸ் அதை தானே செஞ்சார். அவங்க அப்பா செத்து போகிறதுக்கு கூட வரல, வீட்டுக்கு வந்து பார்க்கல, நேராக சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நடக்கும். இப்போது மூடன் முட்டாள்னா இப்போ எழுத்தா மாதிரி இருக்குது. அன்புமணி மூடன் முட்டாள், ஒன்றுத்துக்கு உதவாத புலி மூட்டை புண்ணாக்கு. நீங்கள் 1008 பிரச்சனைகள் போனாலும் செத்து போனால் கொல்லி போட பையன் வேணும், வராமல் போயிட போகிறானே. அஸ்தம காலத்துன்னு அந்திம காலத்துக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ். ஸோ ஆனாலும் போகிறதுக்குள்ள அன்புமணியை அதை சொல்லிட்டாரு, அரசியல் வாரிசே கிடையாதுங்கிறாரு. நான் சொன்னேன்ல, ஜெயராமனுடைய தங்கச்சிங்க அந்த 3 பேரும் வந்து இப்போ அன்புமணி கிட்ட வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் இவங்க இப்போ டேக்அப் பண்ணிட்டாங்க. பணம் தானேங்க, உங்கள் கடன் அடைச்சிடும், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துறோம், பழசெல்லாம் மறந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், உங்களுக்கு பதவியும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்றாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளர் முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா முகப்பொலியோட இருக்கீங்க. நிறைய கண்டென்ட் இருக்கும் போல, சோர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு சார். ஆமாம், நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்கிற மக்களுக்கு. நம்ம சொன்னதை ராமதாஸ் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்ல போகிறாரு, அவ்வளோதான் சொல்லுவார். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார். திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து என்ன போல ஒரு ஆங்கரை கேள்வி கேட்டாரு, அன்புமணி மேலே கூட விமர்சனம் வைக்கிறீங்களே, அவர் கட்சியோட நீக்குவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, எந்த மூடன் இதை செய்வான், எந்த முட்டாளன் இதை செய்வான், எந்த பைத்தியக்காரன் இதை செய்வான், இந்த கேள்வியே தப்பு, இப்படி பண்ணா அந்த சமூகம் என்னை இழிவா பேசாதா அப்படிலாம் ரொம்ப கோவத்தோட பேசியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்குது சார்? இல்லை, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இப்போ மூடன் முட்டாள்னா இப்போ எழுத்தா மாதிரி இருக்கு. அன்புமணி மூடன் முட்டாள், ஒன்றுத்துக்கு உதவாத புலி மூட்டை புண்ணாக்கு, அதுதானே தடி தாண்டவராயன், அதை தான் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்னா அன்புமணியை பற்றி. அன்புமணி கதை முடித்து வைப்பார் யார்? ராமதாஸ். கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ எல்லாத்துக்கும் இவ்வளோ குறை சொன்னார்ல சார். ஆமாம், தன் பையன் மேலே இவ்வளோ குறை சொன்னார். இன்னைக்கு அப்படியே மாத்துறாரு. என்ன எனக்கு புரியலையே சார். என்ன நினைக்கிறாரு? அன்புமணி என் கூட தான் இருக்கான்னு நினைக்கிறாரு அப்படி சார்? இல்லை, கொல்லி போட வேணும்ல. நீங்கள் 1008 பிரச்சனைகள் போனாலும் செத்து போனால் கொல்லி போட பையன் வேணும், வராமல் போயிட போகிறான். எப்போன்னா 60வது கல்யாணத்துக்கு வரல. யார் வரல? குறிப்பாக வந்து அன்புமணி ஃபேமிலி வரல. ஆமாம், அன்புமணின்னா அன்புமணிக்கு 3 பொண்ணுங்க, 2 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த மாப்பிள்ளை வரல, இவங்க வரல. அதுக்கப்புறம் இவரும் போல, சௌமியாவும் போல. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த நிகழ்வுகளில் வந்து ராமதாசனுடைய தம்பின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னொரு 3 பேர் இருப்பாங்க. சரி, அவருக்கு ராமதாஸுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு 3 ஒய்ஃபு. அதில் வந்து 2வது ஒய்ஃபுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க இவருடைய பரசுராமனுக்கு தான் அவருடைய பொண்ணை கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து பரசுராமனுக்கு 3 தங்கச்சிங்க. விஜயலட்சுமின்னு ஒருத்தருங்க, அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ராதாகிருஷ்ணன் IPS. அவருக்கு அடுத்தது வந்துன்னு கேட்டிங்கன்னா குணவதி, அவர் வந்து இவர் நம்ம MP-யா இருந்தாருங்களா தன்ராஜ். அதுக்கு அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா கடைசியாக கனிமொழி, அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் மோகன். ஸோ இந்த 3 பேரும் இந்த தைக்கூடல் மற்ற எந்த நிகழ்ச்சிகளை கூட்டாலும் வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அவங்களும் வரல. அதை நான் யாரும் போடுறதில்ல. இப்போ இவங்க எல்லாம் அன்புமணி டேக்அப் பண்ணிட்டார். போகக்கூடாது இல்லை, பணம் கூட்டு வேலை பேசி எல்லாரையும் கூட்டு வந்துட்டாருங்க. ஸோ இப்போ இங்கே இருந்து அன்புமணிக்கு வேலை செய்து யாருன்னு கேட்டால் அந்த தன்ராஜ் இருக்கிறாரு இல்லைங்களா, குணவதி ஹஸ்பண்ட், அவரு தான். இப்போ கூட கேட்டிங்கன்னா நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, திண்டிவனம் இருக்கு இல்லையா, திண்டிவனம் அந்த சுற்றி 2 இது இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த தொகுதி வந்து வானூர், திண்டிவனம் தொகுதிக்கு ஒரு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ். இந்த ஜெயராஜ் வந்து ராமதாஸ் கூட போனதுனால அங்கே யாருமே இல்லை இவருக்கு. இப்போ திண்டிவனம் வரணும்னா இவருக்கு நிர்வாகிகளே கிடையாது, சும்மா போட்டு வைக்கிறது கூட ஆள் இல்லை, பேரளவில் கூடன்னு சொல்லிட்டு நேற்று 4-5 பேரை பிடிச்சின்னு வந்து எல்லாரையும் வந்து அன்புமணி கிட்ட வந்துட்டாங்க. இது வேற உள்ளவங்கள இவர் போஸ்டிங் போடுற மாதிரி அவர் ஒரு போஸ்டிங் போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது, வேகமாக நடக்குது. ரெண்டு பேருக்கும் அதாவது செலவு பண்ணுறாரு. அன்புமணி செலவு பண்ணுறாரு, ராமதாஸ் வந்து ஏதாவது கொடுத்ததை வாங்கிக்கின்னு போஸ்டிங் போட்டுக்கினே இருக்கிறாரு. இதுதான் நடக்குது. ஸோ இப்போ இவர் ஒரு போஸ்டிங், இவருக்கு தெரியும்ல,
நான் தலைவர், நான் தான் நிறுவனர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அன்புமணி வந்து நீக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிறவங்கள யாராவது நீக்கினா என்ன பண்ணுவார்? நீக்கிற உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அவனை ஒழிச்சு கட்டுன்ற மாதிரி இவரோடு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. கட்சியிலேருந்து கட்சியிலேருந்து எதிர்ப்பாக எதா பேசினாலும் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இவ்வளோ தூரம் கட்சிக்கு இடைஞ்சல் பண்ணிக்கினே, இவ்வளோ தூரம் இடர்பாடு பண்ணிக்கினே, இவ்வளோ தூரம் இந்த இவருடைய கட்சியை வந்து டேமேஜ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணின்னுக்கிறாரு. அவர் மேலே என் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? சரி, அவன் செயல் தலைவர், நீ எதுவாவது போ, நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? இப்போ கட்சி விரோத நடவடிக்கைகள் தானே செய்கிறேன், எல்லாத்துக்கும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ நீ செய்ய வேண்டியது தானே? இல்லை, அந்த கேள்வி கேட்டு தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு சார். அதை தான் சொல்கிறேன். கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகிற. ஏன் டென்ஷன் ஆகிற? மீதிக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்கிறல்ல. ஏதாவது அவர் வயல தானே சார் வந்துச்சு, பல குற்றச்சாட்டு சொன்னார். ஆமாம், நீ நேற்று அடிக்க பார்த்தான், துப்பா எந்த சுற்றுப்பான், அப்படிலாம் ரொம்ப விமர்சனம் வச்சாரு பிள்ளை மேலே. ஆமாம், இந்த கேள்வி அவரை எந்த அளவுக்கு பாதிக்குது? ரெண்டாவது, அவர் வெளிப்படையாக சண்டை போடாமல் போட்டுக்கிறாங்களா இல்லை எப்படி சார்? எனக்கு புரியல சார். இல்லை, அது முடிஞ்சு போன கதைங்க. சௌமியா இருக்கிறவெல்லாம் அதெல்லாம் ஒட்டாது, அது முடிஞ்சிடுது. இந்த பக்கம் நான் சொன்ன அடிக்கடி சொல்கிறது அந்த சுசிலா இருக்கிறவரெல்லாம் முடிஞ்சு. சுசிலா தான் சூத்திரதாரி, அவங்க தான் இயக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு ராமதாஸ். அதான் நான் கேட்கலாம், யாரை வச்சு பேட்டி கொடுக்குறாரு? இவருன்னா வந்து போய் கேட்டு அவர்கிட்ட பார்க்க முடியாது, பேச முடியாது. யார் பேட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது? சுசிலா. இப்போ யாரா கேளுங்க, பேட்டி எடுத்தவங்க யார் மூலமாக வந்தீங்கன்னு கேளுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் 10 கிளர் கேட்டால் சொல்லுவோம். சுசிலா தான் அனுப்புகிறாங்க, சுசிலா தான் கூப்பிட்றாங்க, சுசிலா தான் கூட்டு பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஒரு செயலாளர், தனி செயலாளர் போட்டார், சுவாமிநாதன் சொல்லிட்டு. அவர் வந்து தனி செயலாளர் மட்டும் இல்லை, செய்தி தொடர்பாளரும். இவங்க அவங்கள சொல்லி தான் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. டேரக்டா அவங்களே பேசுகிறாங்களா சார்? யாருங்க? சுசிலாவே பேசுகிறாங்க. ஆமாம், நேராக பேச. இப்போ இல்லைன்னு சொல்லுங்கள், யார் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேன்னு சொல்கிறேன். சுசிலா தான் அதை நான் இந்த நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ சுசிலா சொல்லி தான் எல்லாமே நடக்குது. இல்லை, இப்போ எதுக்கு சார் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு? ஒரு பக்கம் எல்லா மீடியா எடுத்துட்டு இருக்காங்க, அதை தாண்டி ஏன் தனியாக யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இப்போ இல்லை நல்ல காரணம் இல்லை. இப்போ வந்து ரெண்டு வந்து வந்து பேட்டி கொடுத்தாரு. இது மாதிரி சொல்லி கொடுத்த உடனே இவங்க நிப்பாட்டி வச்சுருந்தானுங்க. யார்? அன்புமணி சொல்லி இதில் போடவே கூடாதுன்னு. இப்போ அவங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எதுக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாரு? ஒரு நாள் இல்லாமல் பையன் ஒரு பப்ளிசிட்டி தான். அது வந்து கடைசி காலத்தில் பிரகாசமாக எரிஞ்சு விளக்கு அணையும் இல்லையா, அந்த மாதிரி பிரகாசமாக எல்லாத்துக்கும் வந்து பேட்டி கொடுத்துன்னு இருக்கிறாரு. பையனை பற்றி பேட்டி கொடுத்துருக்காரு. அதுதான் அழிவு காலத்தினுடைய இதுக்கு வந்துட்டார். அஸ்தம காலத்துன்னு அந்திம காலத்துக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ். ஸோ ஆனாலும் போகிறதுக்குள்ள அன்புமணியை அதான் சொல்லிட்டாரு, அரசியல் வாரிசே கிடையாதுங்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவர் தப்பு பண்ணி, நான் சொன்னதெல்லாம் அவர் சொல்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து மகனுக்கு வந்து அமைச்சர் கொடுத்தேன், முதல் சத்தியத்தை மீறினேன், அந்த மாதிரி. இப்போ 2வது சத்தியம், நான் கட்சிக்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் கட்சிக்கு நான் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாரு சார்? சாகு வரை நான் தான் தலைவர், என் நண்பர் கலைஞர் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு. நண்பர் கலைஞருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் கட்சியில் இல்லை, அவர் வந்து சொல்லுவார். அவர் கட்சியில் என்ன சட்டத்திட்டத்தில் வந்து அவரே கேட்டாங்க, ஸ்டாலின் வருவாரான்னு. இது ஒன்றும் சங்கரா மடம் இல்லை, யார் ஒன்றாலும் வர்றதுக்குன்னு சொன்னார். அவங்க உழைச்சிக்கும் மேலே வரணும்னு. அதனால தான் அவருக்கு செயல் தலைவர்னு கொடுக்கும்போது கூட கேட்டாங்கல்ல எல்லா மினிஸ்டர்ஸும் போயிட்டு அவனுக்கு. அப்படின்னா நான் செயல்படாத தலைவனான்னு கேட்டவர். இவர் சட்டத்திட்ட புத்தகத்தில் என்ன இருக்குது, என் வாரிசு யாரும் வராதுன்னார். புரியுதுங்களா? அப்போ இவர் தான் வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு வாரிசு வருது, அப்புறம் வந்து மகள் வராது. 19 வயசு கீழே இருந்தால் அது இது வந்து என்னதுங்க, தெய்வம். பெண் குழந்தைங்கள 19 வயசு மேலே போனால் அவங்கெல்லாம் தேவதை. இப்போ தேவதை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. தெய்வங்கள்லாம் வந்து கட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என் குடும்பத்திலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அவருக்கு கான்ட்ரடிக்டாக பேசுகிறார் பாருங்க, முன்னுக்கு பின் புறனாக நிறைய பேசுகிறாரு. சார், அவர் வந்து 2 பேர் பயப்படுறது சௌமியாவுக்கு தான். சௌமியா பார்த்தோன்னா ஆட்டம் கண்டுடுவார். நான் சொல்கிறேன், தொடர் நடிக்குவார், அடிச்சுக்குவாரு. இது சத்தியமா நடக்குது அங்க. இல்ல, அப்படி என்னதான் சார் பண்ணாங்க? நீங்களும் பல இன்டர்வியூ சொல்லிருக்கீங்க, சௌமியாவை பார்த்தா பயப்படுறாரு ராமதாஸ் அப்படின்னு சொல்றீங்க. அடி கிடைக்கும். ஓ, அடிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன அடினா என்ன இருக்குது? இவரால் சும்மா அது அவன் வந்து ஒழுங்கா ஒடுங்கி இருக்க மாட்டியா, என் புருஷனை வந்து நீ இது பண்ண மாட்டியான்னு போய் அடிக்குது. ஐயோ, ஆமா, அவங்க போல நடக்குது. அதையெல்லாம் எல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் ஏன் வரமாட்டாங்க? இப்போ வந்து போனாலே பயப்படுற ஒரு ஆள் பயப்படுறான்னா என்னங்க? வயசான காலத்துல பெரிய வீர வசனம் பேசலாம், நான் தான் குல தெய்வம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நீ ரீல்லாம் விடலாம். அங்கே வந்த உடனே சப்த நாடி ஒடுங்கி போகுது இல்லை? நீ எவ்வளோ பேர், அதாவது அவன் பண்ண பாவம் எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சுவ, அது சாவர காலத்துக்குள்ளே தித்துப்பிடி பண்ணிட்டு போகிற மாதிரி அது சௌமியா மூலமாக நடக்குது.
ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாரு சார், இப்ப கலைஞர் கடைசி வரையும் தலைவரா இருந்தாரு, ஆனா ஸ்டாலின் அவர்கள் பொறுமையா இருந்தாரு, அது மாதிரி இருந்துட்டு போ அப்படிலாம் சொல்றாரு சார். இல்லைங்க, இதுன்னா இவங்க அப்ப விட்டு சொத்தாது கட்சின்னு இதில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த எல்லாருக்கும் வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சு அதை கட்டமைச்சு இப்போ நாங்களாம் இருந்தோம், நாங்களாம் கட்டமைச்சு வச்சுது. அப்போ நிறைய 10% ஓட்டு வாங்கி வாங்கி இப்போ இன்றைக்கி என்னாச்சு 3% கம்மியாக வந்து நிற்குது. ஸோ இன்று நிலைமை இது இல்லாத ஒரு கட்சிக்கு சார் ஒன்றும் இல்லை. இவனுக்கு வந்து கூட்டணி மாறி மாறி இருந்தது இதில் வந்தாங்க இல்லைங்களா. இந்த 9 நான் அடிக்கடி சொல்லுவேன், 7 அமைச்சர்கள் 11 ஆண்டு கால மத்திய அமைச்சர் வந்து பணம் பார்த்துட்டானுங்க. ஸோ அது வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ இவன் இந்த வந்து சொல்லுவான், நண்டு கொடுத்தா வலையில் தங்காது. இப்போ பாருங்கன்னா இது வரலும் இந்த அன்புமணி வெளியிலே தான் வந்தானே. இப்போ அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு. எப்படின்னா அவன் செலவு பண்ண மாட்டான், சௌமியா செலவு பண்ணுது. ஓஹோ, சௌமியா எல்லாருக்கும் பணம்லாம் கொடுக்குதுல்ல. இப்போ வந்து இவர் பொதுச் செயலாளருக்கு என்ன சொன்னாங்க, அவருக்கு வந்து ஒரு கார் ஏதோ வாங்கி கொடுத்தாங்க இவ்வளோ காலம் இல்லாமல். அவர் கொடுத்த வீடு வந்து கதவு கூட கிடையாது. அவருக்கு ரேஷன் அரிசியில் தான் சோறு போட்டாங்க. இப்போ வந்து நிலமெல்லாம் மாறி போய் அவருக்கு ஒரு வசதி, அதுக்கு ஒரு 10-15 மஞ்சள் சட்டை கொடுத்துட்டாங்க. எந்த கூட்டத்துல வந்தாலும் அவர் மஞ்சள் சட்டை போட்டு உட்காரணும். ஆமா, இது வந்து மஞ்சள் சட்டைங்க அதுக்கு என்ன இருக்குது அவருக்கும். ஸோ ஆனா அதை வந்து போடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அவரும் அதை வந்து சிறமேற்கொண்டு அதை செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. நான் தொடர்ந்து நான் எதாவது தப்பா சொல்லலை. ஸோ இப்படி பண்ண இவனுக்கு கட்சி பேசுறதான் ராமதாஸ் ஒரு முறை சொல்லி இல்லை நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 பசங்க கட்சியை பத்தி பேசுறாங்க. என்னைக்காவது இவங்க கரை வேட்டி கட்டிட்டு வெளியே வந்திருக்காங்களா? அன்புமணியும் ராமதாச கட்டினது இல்லையா சார் கட்சி கரை வேட்டி? நான் சொல்லி கொஞ்ச நாள் கட்டினாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இப்பெல்லாம் கிடையாது. நீங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார். இல்ல நீங்க சொல்றீங்க, அதுதான் சொல்றேன், கட்ட மாட்டான்னு. இவனுக்கு வந்து கட்சியா இவனுக்கு தான் நான் தான் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன், வெங்காயம் பண்ணியிருக்கேன். இல்லை, அவன் கட்டுறது இல்லையே. நான் கட்டினேன்னு சொல்லுவேன். நீங்க ஏதாவது எந்தையாவது ஒன்றுத்துல பாருங்க. இல்லை, இவங்களும் கிடையாது, அவங்களும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் அந்த மாதிரி வந்ததும் கிடையாது. ஸோ இது மாதிரி அது இப்போ வந்து அந்த மும்மூர்த்திகள் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, நான் சொன்னேன்ல ஜெயராமனுடைய தங்கச்சிங்க, அந்த 3 பேரும் வந்து இப்போ அன்புமணி கிட்ட வந்துட்டாங்க. ஓ, சௌமியா வந்து முதல்ல அவங்க கூட சண்டை போட்டுன்னு சரியில்லாமல் இருந்தது. அவங்களெல்லாம் இவங்க இப்போ டேக்அப் பண்ணிட்டாங்க. பணம் தானேங்க, அவங்களுக்கே ஏற்கனவே நிறைய இருக்குது. இருந்தாலும் பணம் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் கனல் அரசன்லேருந்து கூப்பிடாத ஆள் யாராவது ஒரு ஆள் இருந்தால் ஃபோன் போட்டு நாங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு பண்ணுறோம், உங்கள் கடன் அடைச்சிடும், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றோம், பழசெல்லாம் மறந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், உங்களுக்கு பதவியும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்றாங்க. அந்த வலை வீசி அந்த வேட்டை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பையன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பையனை கட்சியோட நீக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீக்க முடியாது, இதை செஞ்சால் இந்த உலகம் என்னை இழிவாக பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடக்குது பாமகக்குள்ள? ஒன்று அன்புமணி சேர்க்க நினைக்கிறாரா இல்லை விலகு நினைக்கிறாரா, எப்படி சார்? இல்லை, முடிஞ்சு போச்சுங்க. அது சேர்க்கறதுக்கு தான் இந்த காலத்தையும் நடக்காது. நீ பாருங்களேன், பார்க்க தானே போகிறீங்க. ராமதாஸ் அன்புமணி சேர்க்க மாட்டார், அன்புமணி ராமதாஸை வந்து பார்க்க மாட்டார். அன்புமணி வந்து ராமதாஸை பார்க்குறாருன்னா அவருக்கு கொல்லி போட வருவார் கடைசி காலத்தில். அப்புறம் ராமதாஸ் அதை தானே செஞ்சார். அவங்க அப்பா செத்து போனதுக்கு கூட வரல, ஒன்றுக்கு வந்து பார்க்கல, நேராக சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நடக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக ஆகி வெடித்து விரிசல் விட்டு போச்சு. ஸோ இந்த சைடில் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ கூட போனால் கல்யாணம் பண்ண திருமண வாரத்தில் இவங்க வாழ்த்துறாங்க, மணமக்கள் வந்து மாமனார்களை நல்லா வச்சுக்கின்னு இது பண்ணணும், மதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க. நேற்று பேசி வந்திருக்கு. ஸோ இவங்க எந்த மாமியார் வந்து பார்த்து இது பண்ணுறாங்க? அவங்கள பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்க, அந்த சுசிலா தான் பார்த்துக்குது. சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. குருராஜன் அப்படின்றவன் டாக்டர், அவர் வந்து இதில் இருக்கிறார், எங்கள் அப்பல் ஹாஸ்பிட்டலில். அவர் வந்து தான் இவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ராமதாஸுக்கும் கொடுக்குறாரு, சுசிலாவுக்கும் கொடுக்குறாரு. இப்போ அவங்க வந்ததுன்னா ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வீட்டில் அந்த இசிஜி மற்றதெல்லாம் எடுத்துன்னு வந்து செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கான இது வாங்கின்னு போகிறாங்க. அது வந்து அப்பல்ல உள்ள பணம் கட்டி இது பண்ணுவாங்க. ஸோ இவர் எங்கேயா டூர்லாம் போகிறார் இல்லைங்களா, அப்போ இவங்க தான் கூட அயற்பணுக்கு இதெல்லாம் அனுப்புவாங்கள்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து, அந்த மாதிரி அனுப்பி அவர் கூட 2 பேருக்குமே அவர் தான் பார்க்குறாரு. ஸோ ஆமாம், அவர் வந்து என்னென்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், அவர் வந்து கள்ளக்குறிச்சியே, அவர் வந்து உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் வந்து அதுக்கு வந்து ரெமுனரேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக போகும்போது ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த இவனை ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து சேர சொல்லு. யாரு? குருராஜன் இல்லை, குருராஜன் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த பாவேந்தன்
அவர் தானே நான் சொல்லுவேன் அடிக்கடி உங்களுக்கு Script எல்லாம் அவர் தான் எழுதி கொடுப்பாரு. அவர் வந்து இந்த நிழல் பட்ஜெட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கையிலேருந்து எல்லாத்தையும் யார் போகிறது இவர் தான். அது இது இந்த இதுக்கெல்லாம் வரும்போதெல்லாம் செய்கிறது இவர் தான். எந்த புத்தகம் போட்டாலும் அவர் தான் போடுவார். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு இருந்தார். அவர் வந்து நானே வந்து சுசீலா சொல்லுது 25 லட்சம் கொடுத்துருக்கேன், ஐயா வந்து 5 கோடி கொடுத்துருக்காரு, இப்போ திருப்பி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புகிறாங்க. ஓஹோ. அப்புறம் வந்து இவரை போய் கேட்டால் ஒரு புத்தகம் ஒரு இது தயார் பண்ணுறதுனா எவ்வளோ எத்தனை ஆண்டாக தயார் பண்ணது, எவ்வளோ கஷ்டம் அது. இதை பற்றி இவனுக்கு இல்லை. அன்புமணி இதை பற்றி பார்த்தது கூட கிடையாது. இந்த புக்கு எப்படி தயார் பண்ணுறான், என்ன போகிறாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. முதல்ல வந்து இந்த இவர் இருந்தார், ராமதாஸ்னு ஒரு எம்பி இருந்தார், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர், பாண்டிச்சேரியிலேருந்து ஜெயிச்சவர். அவர் எக்கனாமிஸ்ட்டு, இது பேராசிரியராக இருந்தார். அவங்களாம் இருக்கும்போது 10-100 பேர் சேர்ந்துக்கிருந்து ஏதோ பண்ணாங்க. இப்போ இவர் மட்டுமே எல்லாம் வச்சுருந்து ஒரு 5 மணி நேரத்தில் புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அப்படியே எடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ நெருக்கடி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், எதுலேயும் ஒரு கண்டுக்காமல் விட்டுட்டார். அதனால தான் அறிக்கையில் வந்து இவங்களுக்கு வர்றதில்லை ராமதாஸ் பேரில். இன்னொன்று வந்து அந்த ப்ரெஸ் மீட்டே ஆமாம் இதிலே கொடுக்குறாரு. என்னன்னு கேட்குறாருன்னா இது கேட்குறாரு, என்னுடைய ட்விட்டர் இது கொடுத்துருங்க கணக்கை, என்னுடைய ஃபேஸ்புக் இது கொடுத்துருங்க கணக்கெல்லாம் கொடுத்து சொல்லி கேட்டு மிரட்டின்னு வேலை நடந்துனுக்குது, தகராறு நடக்குது. இப்போ அன்புமணிக்கு தான் அவர் பண்ணுறாரு. ஓ சரி, அன்புமணி அவங்க இன்னும் ஓப்பனாக அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க பொண்ணு வந்து விஐடியில் சேர்த்து ஏதோ படிக்க வைக்கிறாங்க, இங்கே ஒரு இதில் அப்பார்ட்மெண்ட் இடம் எடுத்து கொடுத்து வாடகை கட்டிக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அவர் இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இங்கே இருந்துட்டுருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வந்து அவரை மிரட்டுறாங்க. யாரை மிரட்டுறாங்க, ஆமாம் காசை கொடுன்னு கேட்குறாங்க, கொடுத்தே ஆகணுன்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒன்று. இது மாதிரி நிறைய வேலைகள். பாலு போய் பார்த்து பாலு அவர் என்ன சொல்ல, அவர் என்ன, நான் ஏதோ 25 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன், நல்லதோ கெட்டதோ இங்கே இருக்கிறேன், என்னை வந்து அநியாயம் பண்ணி இந்த நீக்கு 2 பேரும் நடுவில் மாட்டின்னு முடிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. ஆனால் அவர் ராமதாஸ் நீ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆடி கார் எப்படி வந்தது, அண்ணா நகரில் இத்தனை வீடு வச்சுக்கிற எப்படி வந்தது, நாங்கள் இது பண்ணி தானே இதை வச்சு தானே பொழைப்பு நடத்துகிறேன், நீ என்னெல்லாம் தப்பு பண்ண. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன வேலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, உளுந்தூர்பேட்டையில் எம்எல்ஏக்கு நிற்கும் போது அந்த இவர் இருந்தார் இல்லைங்களா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தலையில் அந்த பணம்லாம் இந்த மாதிரி பட்டுவாடா பணம் எடுத்தோம் தலையிலே போட்ட மாதிரி, அந்த மாதிரிலாம் செய்யலாமா, அவ்வளோ தகராறு. அப்புறம் எம்பிக்கு நிற்கும் போது ஜெகத் ரட்சகன் எவ்வளோ கேவலப்படுத்தி பேசினார் உங்களுக்கு தெரியும். நான் இவனெல்லாம் பகைச்சிக்கினேன், இன்றைக்கி வந்து என்னை நடு ரோட்டில் விட்டுறது இல்லாமல் என்னை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அது மாதிரி வந்து சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ இவருக்கு என்னன்னா, எனக்கு என்ன அந்த கட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, சீனியர் யாரையாவது கவுன்சிலில் புக் பண்ணால் அவருக்கு நிறைய லட்சக்கணக்கில் கொடுக்கணும், அதில் 25% ஜூனியருக்கு கேஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க, அது நடைமுறையில் உள்ளது. அதை வாங்கி பொழப்பு நடத்தினா அது கூட இப்போ வழி இல்லாமல் போச்சு, என்னை இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க, நான் ஜட்ஜாவது ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி. இதுதான் இந்த கட்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வு என்னன்னு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.